பிஜேபி பார்ட்டி தெரியும், காங்கிரஸ் பார்ட்டி தெரியும், ஏன் இப்போ டிவிகே பார்ட்டி கூட தெரியும். ஆனா காக்ரோச் பார்ட்டி தெரியுமா? நம்ம நாட்டுல இருக்க யூத்ஸோடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. சூரியகாந்த் அப்படின்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், இந்த ஜட்ஜி ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு ஹியரிங்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த நாட்டுல வேலை இல்லாம இருக்கிற இந்த யூத்ஸ் எல்லாம் காக்ரோச் மாதிரி இந்த நாட்டையே அழிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை பார்த்து நிறைய யூத்துங்க எல்லாம் டென்ஷன் ஆகி, ஏன்னா நாட்டே நாசம் பண்ணி வச்சிருக்கிறது நீங்க, ஒரு கரெக்டான எஜுகேஷன் சிஸ்டம் இல்ல, அதே மாரி படிச்சாலும் படிச்சவனுக்கு வேலை இல்ல, கரெக்டான சம்பளம் இல்ல, நாட்டையே இப்படி கெடுத்து வச்சிருக்க நீங்க எங்க மேல பழி போட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி, இதுல வடக்குல இருந்து அபிஜித்னு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஆரம்பிச்சிட்டாரு. எங்களெல்லாம் காக்ரோச்னு சொல்றீங்களா, அப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்சி ஆரம்பிச்ச மாதிரி ஒரு பேஜ் ஆரம்பிச்சாரு. அது இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆகி 11 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் ஏறி போயிட்டு இருக்குது. எந்த பவரும் பதவியும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் கூட ஒரு பொது இடத்துல பேசும்போது பார்த்து பேசணும். ஆனா இவனுங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க, இவ்வளோ பெரிய பதவி, இவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க எப்படியெல்லாம் சொல்றானுங்க பாத்தீங்களா? இவனுங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது.